மெடிசன். நான் உங்க ஜெபா. இன்னைக்கு நிறைய பேருக்கு காணப்படுகிற தைராய்டு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தைராய்டுங்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை வடிவிலான சிறிய சுரப்பி. இது ஆடம்ஸ் ஆப்பிளுக்கு கீழே கழுத்துக்கு பின்பகுதியில் காணப்படுது. இது தைராக்சின் மற்றும் ட்ரையோதைரோனைன்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் உடலின் எல்லா செல்களையும் வினைபுரியுது. உடல் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை பயன்படுத்துவதற்கு இது சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹார்ட் ரேட்டோட எஃபெக்ட்டுக்கும் இந்த ஹார்மோன் முக்கியமானதாக இருக்குது. இந்த தைராய்டு சுரப்பி இந்த ஹார்மோன்களை போதுமான அளவுக்கு சுரக்காம இருக்கிறத ஹைப்போதைராய்டிசம் அல்லது அண்டர் ஆக்டிவ் தைராய்டுன்னு சொல்றோம். இந்த தைராய்டு சுரப்பி ஹார்மோனை சரியா சுரக்காம இருப்பதற்கு பொதுவான காரணம்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது நோய் எதிர்ப்பு அமைப்புகளோட விளைவுகள், தைராய்டு சர்ஜரி, ரேடியேஷன் தெரப்பி, தைராய்டு சுரப்பில ஏற்படுகிற இன்ஃபெக்ஷன், மேலும் ஒரு சில மருந்துகள். இதுதான் இதுக்கான பொதுவான காரணங்களா இருக்கு. ரொம்ப ரேரான காரணங்கள்னு பார்த்தோம்னா பிறக்கும் போதே ஏற்படக்கூடிய தைராய்டு சுரப்பி பிரச்சனைகள், பிட்யூட்ரி சுரப்பியில ஏற்படுகிற பிரச்சனைகள், அதாவது பிட்யூட்ரி சுரப்பி போதுமான அளவுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை சுரக்காத பிரச்சனைகள், பிரெக்னன்சி மற்றும் அயோடின் பற்றாக்குறை போன்ற காரணங்கள் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுவதற்கான ரேரான காரணங்களா இருக்குது. ஹைப்போதைராய்டிசம் அதோட ஆரம்ப காலகட்டங்களில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் சிகிச்சை அளிக்கப்படாத ஹைப்போதைராய்டிசம் அதிக கொலஸ்ட்ரால் மற்றும் ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற பெரிய பிரச்சனைகள் உருவாவதற்கு வழிவகுக்குது. இந்த ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகள் அதோட தீவிரத்தை பொறுத்தது. பெரியவங்களுக்கு, அதாவது அடல்ட்ஸுக்கு பல ஆண்டுகளாக சிக்கல்கள் மெதுவாக உருவாக ஆரம்பிக்குது. முதல்ல சோர்வு மற்றும் உடல் எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. இதை நம்ம வயதாகி விட்டதன் ஒரு பகுதியா நினைக்கலாம். ஆனா வளர்சிதை மாற்றம், அதாவது பாடி மெட்டபாலிசம் தொடர்ந்து ஸ்லோ டவுன் ஆகுறதுனால மற்ற அறிகுறிகள் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குது. இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்வு, உடல் எடை அதிகரிப்பு, குளிர தாங்க முடியாத உணர்திறன், சரும வறட்சி, மலச்சிக்கல், முகம் வீங்கி காணப்படுவது, மசில் வீக்னஸ், தலைமுடி வீக்காகி உதிர்வது, மனசோர்வு, மெமரி ப்ராப்ளம் போன்றவை இதோட அறிகுறிகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய், மாதவிடாயின் போது அதிகமான இரத்தப்போக்கு, கருவுறுதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கருவுற்ற பெண்களுக்கு கரு சிதைவு, முன்கூட்டியே பிரசவம் ஏற்படுதல், இல்ல கர்ப்ப காலத்தின் கடைசி 3 மாதங்கள்ல இரத்த அழுத்தம் அதிகமாகிறது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. பிறந்த குழந்தைகள் உட்பட யாருக்கும் இந்த ஹைப்போதைராய்டிசம் வரலாம். பெரும்பாலும் பிறந்த குழந்தைகளுக்கு ஹெரிடிட்ரியால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. தைராய்டு சுரப்பி இல்லாமலோ இல்ல சரியாக வேலை செய்யாத நிலையிலோ பிறக்கிற பெரும்பாலான குழந்தைகளுக்கு இதோட அறிகுறிகள் முதல்ல தோன்றுவதில்லை. ஆனா இது கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படாத நிலையில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பிறந்த குழந்தைகளுக்கு ஃபீடிங் பிரச்சனை, வளர்ச்சியில பிரச்சனை, எடை அதிகரிப்பு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை, குடல் இறக்கம் போன்ற பிரச்சனைகளை இது பிறந்த குழந்தைகள்ல ஏற்படுத்துது. சிறுவர்கள் மற்றும் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பெரியவர்களுக்கு காணப்படுகிற அதே அறிகுறிகள் தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாம குட்டையான வளர்ச்சி, நிரந்தரமான பற்கள், அதாவது பெர்மனன்ட் டீத் வளர்வதில் ஏற்படுகிற தாமதம், பருவம் அடைவதில் ஏற்படுகிற தாமதம், மோசமான மன வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் காணப்படுது. ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை வராம தவிர்க்கவோ அதை முற்றிலும் குணப்படுத்தவோ முடியாது. ஆனா மெடிசின்ஸோட உதவியோட இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும். அதன் மூலமா இதோட அறிகுறிகளை மேனேஜ் பண்ணி பெரிய சிக்கல்கள் வராம நம்மளால தவிர்க்க முடியும். உங்களுக்கு காரணம் இல்லாத சோர்வோ, உடல் எடை அதிகரிப்போ இல்ல ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகளோ காணப்பட்டால் உடனடியாக உங்க மருத்துவரை அணுகி மருத்துவ உதவி பெறுவது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்ய சொல்லி உங்க மருத்துவர் பரிந்துரைக்கிறாரோ அதை நீங்க சரியா கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய மருந்தின் சரியான அளவை உங்க மருத்துவரால உறுதி செய்ய முடியும். மேலும் உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலமாக உங்களுடைய உடல்நிலையையும் மருந்தையும் உங்க மருத்துவரால உறுதி செய்ய முடியும். இதன் மூலமா அந்த ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறிகள்ல இருந்து நீங்க முற்றிலுமா வெளியேறி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். ஆரோக்கியமான சமுதாயத்தை நோக்கி அனைவரும் அறிவோம். அன்றாட மருத்துவம். நன்றி.